சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான மூலிகை. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுவர் முள்ளங்கின்னு பேர். இது வந்து கரந்தை வகையில் சேர்ந்த ஒரு சிறிய செடி இனம். இது ஒரு அடி 2 அடி உயரத்துக்கு வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் வந்து கிளி பச்சை கலரில் இருக்கும். அதாவது இளம் பசுமையான கலரில் உள்ள இலைகள் நீளமாக முனையில் வந்து வட்டமாக இருக்கும். இலையினுடைய நுனியில் அழகாக இருக்கும். அந்த இலையை செடிகளை பார்க்கும்போது இந்த சுவர் முள்ளங்கி வந்து இலைகள் வந்து எதற்கு நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படிலாம் வளருனா கொஞ்சம் சதுப்பு நிலமாக இருக்க இடங்கள், தோட்டங்கள், கால்வாய்கள், வாய்க்கால்கள், கம்மாய்கள், இது ஓரங்கள்லாம் வந்து தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். அதே போட்ட இடிப்பட்ட கோவில்கள், இடிப்பட்ட சுவர்கள் மீது முளையும். அதனால தான் இதுக்கு சுவர் முள்ளங்கின்னு பேர். இது வந்து வெடிக்காய் தாவரம். இதனுடைய விதைகள் வந்து வெடித்து காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு தாவரம். அந்த விதைகள் வந்து முளைச்சி அதை வந்து மூலியமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை இந்த சுவர் முள்ளங்கி. வந்து இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப வாசனையாகவும் துளசி போன்ற ஒரு அமைப்பு உள்ள ஒரு வாசனை, ரொம்ப நல்ல நறுமணமாக இருக்கும். கொசுக்கள் விரட்டியாகவும் இது பயன்படுத்துகிறாங்க நிறைய கிராமங்களில். இதனுடைய இலைகள் எடுத்து முகப்பரு வந்து முகத்தில் தேமல், பரு இது போன்று இருப்பவர்கள் வந்து சுவர் முள்ளங்கி இலை சாரை வந்து கசக்கி எடுத்து அந்த சாரில் வந்து முல்தானி மட்டி போட்டோம்னா முக பொலிவை வந்து முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், முகப்பருக்கள், நாள்பட்ட முகத்தேமல் இது போன்ற முக அழகை வந்து படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சுவர் முள்ளங்கி இலை சாருக்கு உண்டு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதன் பிறகு இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கணும், முகத்தை பளபளப்பாக வச்சுருக்கணும் போது சுவர் முள்ளங்கி இலை சாறு, ஆரஞ்சு பழ சாறு, முல்தானி மட்டி இது மூன்றும் ஒன்றாக குழைத்து முகத்தில் வந்து நம்ம போட்டு வந்து 1 மணி நேரம் கழிச்சு நம்ம முகத்தை வந்து குளிர் தண்ணீரில் வந்து கழுவணும்னாக்கா இது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலே முகம் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். அந்த ஆயில் எண்ணெய் சுரப்பிகள்லாம் இருக்காது. முகத்தை பளபளப்பாக்கவும் முகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூற்றக்கூடிய தன்மையை வந்து உண்டு பண்ணும். இந்த சுவர் முள்ளங்கி, ஆரஞ்சு பழசாறு, முல்தானி மட்டி இது மூன்றும் தான் எளிமையான முறையை வந்து நம்ம கூறியிருக்கோம். இது போன்ற ஒரு மூலிகைகள் வந்து நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். அதன் பிறகு இதனுடைய இலைகளை வந்து கட்டிகள், புண்கள் மீதும் வந்து மஞ்சளோடு கடுக்காய் தூளோடு சேர்த்து அரைத்து கட்டும்போது நாள்பட்ட புண்கள், கட்டிகளையும் ஆற்றுவதற்கு உண்டு. அது மாதிரி வீட்டுகளில் வளர்க்கக்கூடிய நம்ம பசு மாடுகள், ஆடுகள் இதுகளுக்கு புண்கள், கொசு முக்கியது, இரத்த கட்டி புண்களுக்கு வந்து இந்த சுவர் முள்ளங்கி இலையும் கடுக்காய் பொடி ப்ளஸ் மஞ்சள் வச்சு மேல் பூச்சா போட்டோம்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் மருத்துவம் பண்ணலாம். இது போன்ற பதிவுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சுவர் முள்ளங்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. வெளிப்பூச்சாக வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த மூலிகை வந்து இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக அறிமுகப்படுத்தி அதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.